திராவிட பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. நான் இன்னும் ஒரு நாளையில 2 நாள்ல கிறிஸ்துமஸ் வரப்போகுது. நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொண்டாட போறோம் கிறிஸ்துமஸ். அந்த நாளை கொண்டாடுற கிறிஸ்துமஸ் வந்து கேரளாவில் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியில இருந்தே எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. அப்படி போன 20ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட முன்னோட்ட நிகழ்ச்சியில வந்துட்டு அங்க இருக்கிற தேவாலயங்கள்லாம் சேதப்படுத்துறது, அடிக்கிறது, நொறுக்கிறது, அந்த மின்னு ஒளி எழுப்பக்கூடிய விளக்குகள்லாம் உடைக்கிறாங்க. இதையெல்லாம் யார் செய்யறாங்க, எதுக்காக செய்யறாங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அங்க நடந்தது என்னன்னா, கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்துல சித்தூர் அருகே நல்ல புள்ளி அப்படின்ற ஊர்ல ஒரு ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்துல 20ஆம் தேதி அன்னைக்கு அங்க நிறைய கிறிஸ்துவர்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து அவங்க ஒரு நேரத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கான விழாக்களை பற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதை பத்தி இது பண்ணி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தும் பொழுது உள்ள ஒரு கூட்டம் வருது. இவனுங்க பாரத் மாதாக்கு ஜெய் அதுக்குதுன்னு கத்திக்கிட்டு ஒரே கலவர் மாதிரி, இங்க இதெல்லாம் எதையும் நடத்தக்கூடாது, இதை யாரை கேட்டு செஞ்ச, இதை வந்து நாங்க விட மாட்டோம், எதிர்க்கிறோம், இதை யாராவது செஞ்சா கொலை விழும், இதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர், நல்ல ஸ்கூலு, ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலு, நல்ல பேரோட இருக்கு. எல்லா விதமான சமயம் சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல இவனுங்க இப்படி கலாட்ட ஒண்ணு யாருன்னு இவங்களுக்கு தெரியாம அப்புறம் போய் அந்த ஹெச்எம் என்ன பண்றாரு, காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பிடிச்சாச்சு. மீதி பேர்லாம் தப்பிச்சு வர்றான். 3 பேர் மாட்டோம். 3 பேர் மாட்டினா யாருன்னு கேட்டா, விஸ்வ இந்து பரிஷத், பாஜக, பஜ்ரங்தள்ன்ற மாதிரி பேரை சொல்றாங்க. அப்போ இப்ப நடந்திருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுற இந்த நேரத்துல. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு, அது என்ன கட்சின்றதுக்காக கேட்கிறேன். அது ஒரு கட்சியா? அது ஒரு மதவெறி கும்பலின் கூட்டம்ன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல டெல்லியில மிஸ்டர் நரேந்திர மோடி நீண்ட நாட்களுக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை கூட்டத்துக்கு வரேன்ட்டாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை கூட்டத்துக்கு போய் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவர்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னும் போது அவங்க வேணாம், நான் சொல்ல போறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துகிற மோடியினுடைய தொண்டர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இருக்கும் பொழுது, மணிப்பூர்ல 265 சர்ச்சு மாதா கோயில்கள் இடித்து நிறுவப்பட்டன. மணிப்பூர்ல நிறுவப்பட்டது, பல பேர் செத்து போனார்கள். இந்த கொடுமைகள் பக்கத்து மாநிலங்கள்லயும் நடந்தது. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இமாலயன் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பகுதிகள்ல நிறைய நடந்தது. இதையெல்லாம் நடந்து பல பேர் செத்து போறாங்க. அதை என்னன்னு கூட கேட்காம, கண்டிக்காம, நடவடிக்கை எடுக்காம அங்க ஒரு பிஜேபி அரசு, அந்த அரசுக்கு துணையாக மிஸ்டர் நரேந்திர மோடி இது வரைக்கும் அந்த பக்கத்துல போய் கூட பார்த்தது. ஏன் பார்த்தா என்ன, ஒரு ஆறுதல் சொன்னா என்ன? கிறிஸ்துவ போயிருக்காரு ஃபாரினுக்குலாம் உடனே அங்க இருந்து பக்கத்துல போற மாதிரி. அது எங்க வேணாலும் போறோம்னா, அவருக்கு இந்திய பிரைம் மினிஸ்டர் எங்கெங்க போலன்னு ஒரு லிஸ்ட் எடுறான்ட்டு ஒரு தேவையில்லாத செலவினங்கள். இதனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது. இந்திய துணைக்கண்டத்திற்கு எந்த நன்மையும் எதுவும் கிடையாது. இவரு 8500 கோடியில ஒரு விமானத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, அதுல ஒரு தனியே இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கிற அந்த விமானத்துல யாரை வேணாலும் உரியேற்றிக்கிட்டு போவார். போயிட்டு ஒரு கண்ட்ரிக்கு வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா அவங்க என்ன பண்ணுவோம், அடட வராங்களான்னு சொல்லிட்டு வரவேற்பார்கள். அவருடைய வரவேற்றார்கள், பேசினார்கள், அரை மணி நேரம் பேசிவிட்டு அங்க சுத்திட்டு திரும்பி இந்தியாவுக்கு வருது. இதுக்கு என்ன பேரு? ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்யற வேலையா இது? எவனாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் பிக்னிக்கு போகலாம், இல்ல வேறு தொழிலுக்கு போகலாம். ஆனால் நரேந்திர மோடி போறத நாம இப்படியும் நினைக்க கூடாது. அதுல இருக்க ரகசியம் ஒண்ணு இருக்கு. என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா, இவர் ஒரு கண்ட்ரிக்கு போறாருன்னா அங்க இவருக்கு பிறகு அதானி அந்த அம்பானி கம்பெனிஸ் போக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான முதல் வழியை ஏற்படுத்திட்டு வர்றதுக்கு தான் இந்த திட்டம். பாத்தீங்கன்னா அப்படியே பேசினாரு வந்தாருன்னு ஒரு செய்தி மட்டும் வரும்.
இப்படி எல்லா நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகள், கிறிஸ்துவ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்கும் போவாரு. அங்க எல்லா விதத்திலையும் பேசுவாரு. பலனை மட்டும் வாங்கிக்குவாரு. கார்பரேட் கம்பெனிகளுக்காக அலைவாரு. இங்க வந்து என்னடான்னா கிறிஸ்துவத்தினுடைய தேவாலயங்களை உடைப்பாங்க, அடிப்பாங்க. கிறிஸ்துவத்துல இருக்கிற அந்த கிறிஸ்துவர்களை ஏமாற்றுவதற்காக நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய தேவாலயத்துக்கு இப்ப அந்த தேவாலய கூட்டத்திற்கு வரேன்னு சொல்லி அந்த கட்சிக்கு இந்துக்களோட கட்சின்னு ஒரு பேர் இருக்குது. இல்லன்னா எல்லாருக்குமான கட்சித்தான்னு சொல்றது கூட போகும். இந்துக்களோட கட்சி, இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு வரக்கூட, அதனால கூட ஏமாத்துறதுக்காக இது வந்து தேர்தல் ஏமாற்று நாடகம் என்பது மட்டுமல்ல, மத ரீதியாக பல இடங்களில் இவர்கள் செய்த அநியாய அக்கிரமங்களை மறைக்கிற மாதிரி. நாம இப்ப சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு போற, இஸ்லாமிய நாடுகளுக்கு போற, அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த செய்திகள் போய் அவங்க கேள்வி கேட்டு இவரை அடிச்சு திருத்துறதுக்கு பதில் இவர் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லெவல் பண்ணிக்குவார். நான் இல்ல நான் பார்த்து கூட்டு பேசியிருக்கேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆக அப்படிப்பட்ட நிலையில் ஏமாற்றுத்தனமாக தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி என்ற அமித்ஷா குரூப்ஸ். ஏன்னா இவங்க பின்பற்றக்கூடிய கோல்வாக்கர் பஞ்சாப் தாட்ஸ் புக்ல என்ன எழுதுறாரு? இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்நியர்கள், அவர்கள் அந்த மதத்தை விட்டு வர வேண்டும், இல்லை என்றால் வெளியே போக வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. அவருடைய வழிபாட்டு தலங்கள் இங்கு கட்டக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு பஞ்சாப் தாட்ல இவருடைய தலைவன் கோல்வாக்கர் எழுதியிருக்காரு. அந்த கோல்வாக்கர் எழுதிய பஞ்சாப் தாட் புக்கை தான் இவரை பெருசா படிச்சுக்குவாரு, பெருசா எடுத்து சொல்லுவாரு. அப்போ எவ்வளவு பிராடு, எவ்வளவு மோசடித்தனம் இருக்குன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்ப அங்க வந்து கேரளாவில் இது பண்ண உடனே அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, தெரிஞ்சுது. இதே வந்து யூபியில எல்லாம் என்ன நடக்கும், குஜராத்ல என்ன நடக்கும், ராஜஸ்தான்ல என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டத்திலையும் வேதனையிலையும் அங்க இருக்கிற சிறுபான்மையின மக்கள் இருக்கிறார்கள். அதான் உண்மை. சரிங்க. மதம்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. ஹரியானா கூட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்துல போயிட்டு ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சி தான் நடத்தணும்னு சொல்றாரு. ஆனா அந்த பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு, அவர் பேரு பங்கஜ் சதக் என்றவரு கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது அவ்வளவு தவறான ஒரு விஷயமா? அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறவங்க எல்லாம் கூட எல்லாருமே வந்து ஏன் மோடியை திட்ட மாட்டேன்றாங்க, ஏன் பிஜேபியை கண்டிக்க மாட்டேன்றாங்க? இங்க மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு குரல் பெருசா கொடுக்கறவங்க, முக்கியமாக இந்தியா முழுவதும் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாதான் அதுலதான் நீங்க வந்து எல்லாமே செய்ய முடியும். ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவரான தளபதி அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க, செய்யணும்ன்றாங்க, நம்ம எம்பிகள் பேசுறாங்க. ஆனா நம்மை விமர்சனம் பண்ணிக்கிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் மோடியை பற்றியோ பிஜேபி பற்றியோ பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை. அப்படிப்பட்ட நாடக நடிப்பு செய்கிற கூட்டங்கள் மக்களை திமுகவை தோக்கடிக்கணும். அதுக்காக திமுக கூட யார் இருந்தாலும் அவங்க மேல பழி சுமத்தணும். திமுகவின் மீது அது திமுக உறுதியாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது என்பதற்கு இப்படிப்பட்ட கூட்டத்தினுடைய செயல்களே ஒரு ஆதாரம். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க ஹரியானாவில அவரு ராகுல் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல போகும்போது சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வருவோமே ஆனால், எங்க மத்தியில ஒன்றியத்துல ஆட்சிக்கு வருவோமே ஆனால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய கணக்குகளையும் எடுத்து அதற்கான வழிமுறைகளையும் புதிய திட்டங்களையும் நாங்கள் வகுத்து தருவோம், வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக, இப்படின்னு அவர் அழகா அங்க பேசிட்டு வர்றாரு. அத பங்கஜ் பதக்னு ஒருத்தன், அவன் பாருங்க, அவன் எங்க, அவன் யூபி பேசுறது ஹரியானா. யூபியில இருக்கிறவன் யூபியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் மேல, மக்கள் பிரதிநிதி மேல வழக்கு நடத்தக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள்ல வழக்க போட்டான். அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல ஜட்ஜி தூக்கி போட்டு தள்ளுபடி பண்ண. ஆனால் தள்ளுபடி பண்ண அதை எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிருக்கான், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் அவங்க இருந்து நம்ம ராகுலுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க வாங்கன்னா. இதெல்லாம் நல்லா யோசிச்சு நல்லா கவனிச்சு பார்க்கணும். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இரட்டை வேடம். நீங்கள்
மத ரீதியாகவும் எந்த நேரத்துக்கு என்ன சொல்லணுமோ யாரை ஏமாத்தணுமோ அதுக்கு ஒரு வேஷத்தை மூடி போட்டுக்கிறாப்ல. கீழே நடக்கிறது வேற, மேல நடக்கிறது வேற. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ராகுல் அவர்கள் சாதி வாரிக்கு அனுப்புனா அது பிடிக்கலையாம். அந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி அதை வந்து செய்யறது வந்து அமைதியை எப்படி குலைக்கும்னு சொல்றான்னு நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க, யார் சொன்னாலும் அது இருக்கலாமா, ஆனா ராகுல் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு இவன் கேஸ போட்டிருக்கான். இது கேஸ போட்டவன் பிஜேபி. அந்த பங்கஜ் பதக்கு அப்புறம் தான் பார்த்து யார் எதுன்னு ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் எல்லாம் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்தில் மிக நெருக்கமானவன் அப்படின்னு வெளியில தெரிஞ்சு போச்சு. ஆக இப்படிப்பட்ட மோசடித்தனமான செயல்களை செய்கிற பாஜக, இந்த பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க நம்ம தென்னிந்தியாவிலே திராவிட நாட்டு பகுதிகளில் குறிப்பா தமிழ்நாட்டிலாம் கேரளாவெல்லாம் இவங்கெல்லாம் காலே வைக்க முடியாதுன்ற அளவுக்கு வெளிப்படையா இவங்க செயல்கள் வந்து அம்பலமாயிடுது. ஆனா வட மாநிலங்கள்ல மறைத்து பிரிச்சு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ரொம்ப கஷ்டமா வேதனையா நினைக்கிறது. ஸ்டேன்ஸ் பாதிரியார், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டேன்ஸ் பாதிரியார் என்ன, அவர் வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட போய் தொழுநோயாளிகளுக்கான ஒரு அமைப்பு இது ஒண்ணு ஏற்படுத்தி தொழுநோயாளிகள்லாம் அங்க அதிகமா இருக்காங்கன்னு அவங்கள சேர்த்து சிகிச்சை கொடுத்தார். தொழுநோயாளிகிட்ட போவானா, இங்க குதிக்கிறானா அண்ணாமலை போவானா, இங்க குதிக்கிறாங்களா RSS ரவி போவார, இல்ல யாராவது போவாங்களா? ஆனா ஸ்டேன்ஸ் பாதிரியார் போய் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை சமயம் பரப்புறாருன்னு சொல்லி அவர் இருந்த வண்டியோட அவருடைய 2 பிள்ளைகள் குழந்தைகளோட எரிச்சு கொண்டானுங்க. பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொன்னுட்டு பிஜேபி கொடியை தூக்கி விட்டு பாரத் மாதா கி ஜெயின் கத்திட்டு வந்ததுல முதல் ஆள் தான் இவன். பங்கஜ் பதக்கில் இந்த இவரு ராகுல் மேல இது பண்ணிருக்கானே பார்லிமெண்ட்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு கேஸ் போட்டு பாதிரி இவர் மேல போட்டிருக்கான்ல, கீழே வந்து மண்ட சொர சிராச்சிக்கிட்டு சிவப்பு சாயத்தை எடுத்து மேல பூசிட்டு டாக் பண்ணானுங்க. இவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் மிரட்டி ICUல இவனுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் முடினாங்க. அப்படிப்பட்ட அந்த சௌத்ரி இருக்கானே, பிரதாப் சௌத்ரி, ஒரிசா MP, அந்த ஒடிசா MP பிரதாப் சௌத்ரி இருக்கானே, அவன் தான் அந்த ஸ்டேன்ஸ் பாதியாரை அந்த கூட்டத்துல நம்பர் 1 அக்யூஸ். அந்த MP மட்டுமல்ல, இணையமைச்சரா இருந்தான். அந்த கேஸ்ல ரோயர் கோர்ட்ல தண்டனை கொடுத்தது. உடனே அப்பீல் கோர்ட்ல வந்து ஸ்டேன்ஸ் பாதிரியாருடைய மனைவியே சொல்லிட்டாங்க, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம், நாங்க வந்து யாருக்கும் எங்களால கெடுதி வர வேணாம், நாங்கள் மன்னிக்கிறோம் மறக்கிறோம்ட்டு அவங்க போயிட்டாங்க. அது அப்பீல் கோர்ட்ல சாட்சிகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இவனுங்களை. அதுல விடுதலையாகி வந்த இவனுக்கு இணையமைச்சர் பதவி, விடுதலையாகி வந்த இவனுக்கு MP பதவி. அப்ப MP ஆகிறதுக்கும் இணையமைச்சர் ஆகிறதுக்கும் என்ன குவாலிபிகேஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? என்ன தகுதியா வச்சிருக்கான்? ரவுடி மட்டுமில்ல, மத வெறியனாக இருக்கணும், வெறி பிடித்தவனாக இருக்கணும், வேறு சிந்தனை இல்லாதவனாக இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு குவாலிஃபைட், அவர் குவாலிஃபைட் பர்சன். இன்னைக்கு அது வெளிப்படையா வந்திருக்கு. இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போதுதான் மணிப்பூர் மக்கள் பட்ட கஷ்டம் இன்னும் மற்ற மாநிலங்களில் வெளியில் தெரியாத அளவிற்கு இவர்கள் கொடுக்கின்ற தொல்லை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எல்லா வகையிலையும். இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க சமய ரீதியாக நாம சைவம் வைணவனாக இருக்கிற தமிழர்கள் மொத்தத்துல சட்டப்படி இந்துன்னு எழுதிட்டா கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் தான் அவங்களை 2ஆம் கட்டமாக பார்க்கிற மாற்றாந்தை மனப்பான்மை இவனுங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம பொங்கல் விழா அன்னைக்கு பரிசு வைப்பான், கவர்மெண்ட் பரிசு. அப்புறம் நம்ம எழுதி எதிர்ப்பு கொடுத்து, போன தடவை பட்டய கணக்காளர் பரிசையை வச்சான், அப்ப நம்ம MP-கள்லாம் எதிர்த்து பேசினாங்க, கனிமொழியெல்லாம் அங்க இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஐயோ தெரியாம செஞ்சுட்டான்னா மீண்டும் இப்பொழுது தேர்வு முகமை மூலமாக எக்ஸாம் அதே பொங்கல்ல வச்சிருக்கான். இப்ப நாம எதிர்த்து இருக்கிறோம். ஆக தமிழ் என்றாலும் தமிழர்கள் என்றாலும் அவர்களுக்கு 2ஆம் கட்டம் தான். அதே போலவே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மாற்றாந்தை மனப்பான்மை தான். இந்த நிலைகளில் ஓட்டு வாங்கறதுக்காக நடிப்பார்கள் நடுவுல. அந்த நடிப்புல நடிக மன்னன் மோடியினுடைய செயலை இன்னைக்கு பார்த்து உலகமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நடிப்பெல்லாம் எதிர்காலத்தில் உரிய பதிலை அந்த நபருக்கு தரும் என்பதுதான் என் கருத்து. நல்லதுங்கண்ணா, நன்றிங்கண்ணா.
வணக்கம், நன்றி.